இந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட 1 மந்த் இருக்கும். என்னோட பர்த்டேயோட எடுத்த வீடியோ தான். நான் அப்போ அம்மா வீட்டில் இருந்தேன். எல்லாருக்கும் சர்ப்ரைஸாக கேசரி கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். இது வரைக்கும் எவ்வளவோ ரெசிபி நான் செஞ்சுருக்கேன். ஆனால் புதுசாக இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா வந்துடும். ஆனால் அந்த கேசரி வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணவே இல்லை. இன்றைக்கி எப்படியாவது நம்ம சர்ப்ரைஸாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். ஆனால் என்ன அப்படின்னா தண்ணி அளவு குறைச்சிட்டேன். ஆனால் யூடியூப் பார்த்து தான் செஞ்சேன். 2.5 கிளாஸ் அப்படிங்கிறது எனக்கு 2 கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு உடனே நானும் அதே மாதிரி செஞ்சு கடைசியில் அந்த ரவை வந்து மிக்ஸ் பண்ண முடியாமல் கட்டியாகி அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுட்ரு மறந்து கலர் பவுட்ரு மறந்து எல்லாத்தையும் மறந்து கட்டியாக அங்கங்கே வித்தியாசமாக மாறிடுச்சு. அப்புறம் எனக்கு என்ன பண்ணனே தெரியல. எங்கள் அம்மா கூப்பிட்டு ஏதாவது சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறேன். எங்கள் அம்மா என்னத்தையோ பண்ணி கடைசியில் ஏதோ சாப்பிட்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும். எல்லாம் பெரிய பெரிய ரெசிபி செஞ்சுருவோம். ஆனால் சின்ன சின்ன ரெசிபி வந்து சொதப்பிடுவோம். சிலருக்கு சட்னி ரசம் இந்த மாதிரிலாம் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி எந்த ரெசிபி நீங்கள் சொதப்பியிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்னைக்கு நான் செஞ்ச அந்த கேசரி என்ன ஆச்சுன்னு தெரில. நான் பாட்டில் ஊருக்கு வேற கிளம்பி வந்துட்டேன். இன்ன வரைக்கும் கேசரி ட்ரை பண்ணவே இல்லை. கண்டிப்பாக ஒரு நாள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.